முதலமைச்சராக ஆக வேண்டியது நம்மளுடைய கடமை. பெருவாரியான வித்தியாசத்துல நம்ம உலகில் வெற்றி பெற செய்யணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சும்மா கிடைக்கல எல்லாருக்கும். அன்னைக்கு நம்ம சொல்றது தான், இது ஒரு 75 பெண்கள் ஒரு பஞ்சாலையில் தனக்கு ஒரு உரிமை வேணும், ஆண்களுக்கு அந்த கூலி வேணும், எங்களுக்கு அந்த பணி நேர சுமையை பண்ணணும்னு சொல்லிட்டு போராடி பெற்றதான் அந்த மகளிர் தினம். அதாவது ஒவ்வொரு மகளிருக்கும் நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ நடக்கிறது பார்த்தீங்கன்னா மகளிருக்கான ஆட்சி தான் நடக்குது. எல்லாமே மகளிருக்கு எங்கள் முதலமைச்சர் எல்லா விஷயத்தையும் பார்த்து செய்யறாரு. எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு தளபதி அவர்கள். அதாவது நீங்கள் என்ன செய்யணும்னா, வர இந்த சட்டமன்றத்தில் நம்ம உள்ள முதல் பாகம் சோழர்கள் தொகுதியில் முதல் பாகத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உதயசூரியனுக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யணும். மறுபடியும் கழகாட்சி மலர்ந்துச்சுன்னா தான் பெண்களுக்கான உரிமையாட்சி, பெண்களுக்கான ஆட்சி. இவ்வளோ பெண்கள் இருக்கீங்க, எல்லாருமே உதயசூரியனுக்கு ஆதரவு தெரிவித்து வாய்ப்பு வேண்டும் விழவே. அண்ணன் பெருங்குடியின் சிகரமே, ஏழையின் இருப்பிடமே, சேவைகள் பல செய்து சோதனைகள் பல வந்தும் மிகப்பெரிய சாதனைக்குரிய உறுதுணையாய் இருந்த எங்கள் அண்ணனை பெருமிக்க இந்த வாய்ப்பு கொடுத்ததற்கு இவருடைய சாதனைகள் பல செய்தவரை பெருங்குடியின் பண்பாளரை, சாதனைகள் பல செய்தவரே பெருங்குடியின் பண்பாளரை, ஏழைக்கு உதவுவரே எளிமையாய் இருப்பவரே, ஏழைக்கு உதவுவரே எளிமையாய் இருப்பதே எங்களுக்கு பெருங்குடி சிகரனை மிக்க மனித தாழ்வுடன் வரவேற்று நன்றி கலந்த வணக்கத்தையும் பெருமைப்படுத்துகிறேன். அவள் அடித்தோட மறுப்பவர் மனித நிலை பாடல் வரிகள். அந்த பாடல் எப்பறம் டைம் வச்சா கேளுங்க. டிஸ்கோ பாட்டு அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுல பெண்களுடைய பெருமையை கூடக்கூடிய அற்புதமான அந்த வரிகள்லாம் இருக்கு. அதாவது அன்னையை கோயில்னா தெய்வத்தை தேடி கோயிலுக்கெல்லாம் போவாதுங்க. அன்னையை போல் தெய்வம் இல்லை. அவள் அடித்தோட மறுப்பவர் மனித நிலை. நம்ம தெய்வத்துக்கு ஒப்பான பெண்கள் ஆகிய நீங்கள் நன்றி மறவாத அந்த நிகழ்ச்சியில எனக்கு பிடிச்சது தெரியுமா, 2 குழந்தைங்க ரொம்ப எல்கேஜி படிக்கிற குழந்தைகளை விட்டு திருக்குறள் சொல்ல வச்சாங்க. அற்புதமான திருக்குறள் தெரியுமா, இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இதோட அர்த்தம் தெரியுமா, இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான குறள். ஏன்னா அடுத்தவங்கிட்ட பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுங்க, அடுத்தவங்களை மகிழ்விக்கிற வார்த்தைகளா பேசுங்க, மரியாதையான வார்த்தைகளா பேசுங்க. அதுதான் இனிய உணவாக இன்னாத கூறல். அப்படி சொல்லலைன்னா கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. இப்ப நம்ம போறோம், பழம் இருக்கும் போது காய சாப்பிட்றதுக்கு மேல உங்களின் ஒளி சூரியனாய் நிலவாய் மண் போற்றும் மாணிக்கமாய், சூரியமாய் நிலவாய் மண் போற்றும் மாணிக்கமாய், மக்கள் போற்றும் மன்னனாய், மண் போற்றும் மாணிக்கமாய் மக்கள் போற்றும் மன்னனாய், ஊர் போற்றும் உத்தமராய் நீங்கள் திகழ்கிறீர்கள் ஐயா. பெற்றால்தான் பிள்ளையா, பெற்றால்தான் பிள்ளையா. நீங்கள் சோழிங்களூர் மக்களுக்கு பெற்ற தாய்க்கு ஒரு மகனாய், பிள்ளைகளுக்கு தந்தையாய், அன்னையாய், அறிவாய் இந்த சோழிங்களரை பாதுகாத்து எங்களுக்காக நீங்கள் என்ற உரிமையோடு நீங்க வருகை தந்திருக்கிறீர்கள். நீங்களும் அரசுடைய திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். அரசு எதற்கெல்லாம் மானியம் தருகிறது, பொருளாதார ரீதியாக உங்களை நீங்கள் எல்லாம் ஒரு தொழிலதிபர்களாக மாற்ற வேண்டும், ஒரு தொழில் முனைவர்களாக மாற்ற வேண்டும் என்று பெண்களுக்காக எண்ணற்ற அரசு திட்டங்களை கொண்டு வந்தது. மகளிர் சேவைக்குழுவின் மூலமாக இதுதான் காற்றோ என்கின்ற நிறுவனத்துடன் அணுகி அது மானியத்தோடு என்னெல்லாம் தராங்க. தையல் மிஷனுக்கு ஒரு பெரிய வியாபாரங்கள் நடத்துவதற்கு எல்லாம் மானியங்கள் லட்சக்கணக்கில் தராங்க. மகளிர்களை ஒருங்கிணைத்து நடத்தி அவர்களை மனநிறைவு அடைவதற்கு ஒரு பெரிய விஷயம். இது தொடர்ச்சியாக நம்முடைய சன் கருணாநிதி அவர்களும் மகாலட்சுமி அவர்களும் செய்து கொண்டிருக்கிறது. நான் உண்மையிலேயே அவர்களை நான் வாழ்த்து கடமைப்பட்டிருக்கின்றேன். சன் கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு நம்மால் முடிந்ததை இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த விழாவின் மூலமாக அவர்களுக்கு அறுசுவை உணவும் அவர்களுக்கு பரிசு பெறுவதையும்
கேடயங்களும் நினைவு பரிசுகளையும் இன்றைக்கு வழங்குகின்ற முன் வந்திருக்கிறார்கள். முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் மகளிர் சுழற்சிக்குள்ள இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது, மகளிர்களுக்காக ஒரு சுய குழுக்களை உருவாக்கி தந்தவர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள். அமைச்சர் வேண்டி அவர்களே மற்றும் திரு எஸ்.வி. ரவிச்சந்திரன் அவர்கள் 16வது மண்டல குழு தலைவர் மற்றும் பகுதி செயலாளர் மேற்கு பகுதி செயலாளர் அவர்களே மற்றும் 185வது வார்டு ஜே. திவாகர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் சரணாதேவி அவர்களே மற்றும் இதில் சிறப்பிக்க வந்து தந்திருக்கும் சகாயமேரி அவர்களே மற்றும் இந்த மகளிர் குழுவுக்கு அனைத்து மகளிர் சகோதரிகளே, தாய்மார்களே, வருகை தந்து மிகவும் சிறப்பித்திருக்கின்ற இந்த விழாவிற்கு உங்கள் அனைவரும் வருகிறவர்கள் என வரவேற்கிறேன். இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எனது மனைவி மகாலட்சுமி கருணாநிதி அவர்களையும் மற்றும் அவர்களை சார்ந்த தோழிகள் அனைவரையும் நன்றி கூறி பாராட்டுகிறேன். வருகை தந்த அனைவருக்கும் நன்றி.